பத்திரிகை அண்ணாக்களுக்கும் என் அன்பு சகோதரர்களுக்கும் இந்த பக்கம் இருக்கிற சகோதரிகளுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடையாக நினைக்கிறேன். இது எனக்கு 50வது படம். இந்த மேடையில் நான் ஒவ்வொரு படம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு மிக உறுதுணையாக இருந்தவங்க நீங்கள் தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து ஒரு பெரிய உச்சஸ்தாயில் வச்சுருக்கீங்க. அதுக்கும் நீங்கள் தான் முக்கிய காரணம். உங்களை ஒவ்வொருத்தருக்கும் காலில் விழுந்து நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய மேடை. இந்த மேடை என்னுடைய ஒரு பாசமான மேடையாக நினைக்கிறேன். இந்த படம் மலையாள படம் ஆக்சுவலாக இந்த மலையாள படத்துலேருந்து வந்த ஒரு ஸ்டோரி. பட்டு சிவா சார் அப்படிலாம் பண்ணல, டோட்டல் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. இது டிவைன். நம்மளோட யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, என்னமோ ஒன்று செய்கிறாங்க, அப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அப்படி ஒரு டெப்த்தான ஒரு மூவி இது. நம்ம சில பேரை பிரிஞ்சிட்ட பிறகு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஏன் மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த படம் பார்த்து முடிஞ்சு வெளில வரும்பொழுது அந்த டெப்த்து கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன். இந்த படத்திற்கு எனக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அமித் மோகன் அவர்களுக்கும். சிவா சார் நான் ஃபஸ்ட்டு முதல் படத்துலேருந்து டியூன் பண்ணும்பொழுது என்னோட டைரக்டர் மாதிரி இல்லை, என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி தான் என்னோட பிஹேவ் பண்ணியிருக்கார். நான் என்ன பாடினாலும் என்னென்னமோ ரபிஷ்லாம் பாடுவேன், ஆனால் அந்த ரபிஷ் எல்லாம் ஒரு கோர்வையாக பண்ணிவிட்டு அதில் இல்லை சார் நீங்கள் இதில் பெஸ்ட்டை வச்சுக்கோங்க சில செலக்ட் பண்ணுவார். த வெரி கிரேட். அந்த மாதிரி மன்மராசாக்கு மாதிரி நிறைய ஆப்ஷன் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த ஆப்ஷனெல்லாம் விட்டுட்டு இந்த டியூன் ஹிட் ஆகும், தினா இது கண்டிப்பாக ஹிட் ஆகும், மன்மதராசா தானா தானே தானா தானா, அந்த டியூன் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்றது முதல்ல சொன்னவர் சிவா சார் தான். ஏன்னா நான் அந்த டியூனை முதல்ல பாடி காட்டினதே வேறு யாருக்கிட்டையும் இல்லை, சிவா சார்கிட்ட மட்டும் தான் பாடி காட்டினேன். ஒரே அறையில் தனியாக பாடி காட்டினேன். அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொன்னார், கண்டிப்பாக அந்த பாடல் ஹிட் ஆகுனாரு. அந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு எனக்கும் டைரக்டர் அவர்களுக்கும். இதில் என்னென்னா ஒரு டோட்டல் கொஞ்சம் என்னுடைய மியூசிக் ஸ்டைல் மாற்றலை. அதுக்காக நான் ட்ரெண்டெல்லாம் மாற்றன்னு சொல்ல முடியல, என்னை மாற்ற வச்சுருக்காரு டைரக்டர், அவ்வளோதான். ஏன்னா அவர் அந்த கதை சொல்லும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, டோட்டலி கிளாசிக்கல் பேஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு ராகம் பேஸில் ஒரு சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஜகன ஜகன சாங்னு ஒன்று இருக்குது. அந்த சாங் மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் ஹிட் ஆகணும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். படம் மிக அற்புதமான படம். இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட முதல் படம் ஒர்க் பண்ணேன், திருடா திருடி. அதுக்கப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணுறேன், என்னோட 50வது படம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தனுஷ். அதுக்கப்புறம் விவேக் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதாவது என்னுடைய மிக அன்பான நண்பர். எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பாடல் கேட்டோன்னே இந்த ராகத்தில் பண்ணால் நல்லாயிருக்கு, இது நல்லா பண்ணியிருக்கேன், இதை நிறைய ஒரு ஐடியா கொடுப்பார். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே கேட்டு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோ கிருஷ்ணா அவர்களுக்கும் ஹீரோயின் அனன்யா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. முதல் படத்துலேருந்து 50 படம் வரைக்கும் என்னோட வந்திருக்கீங்க. என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீம் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.